சிறகடிக்கும் ஆசையில் அடுத்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முத்துவை எப்போ நீ கல்யாணம் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு குழந்தை பெற்றுக்க போகிறோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அவர் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்துடுறார். வீட்டுக்கு வந்து நடந்த விஷயத்த எல்லாமே மீனா கிட்ட சொல்லும்போது, கடவுள் புண்ணியத்தில் நமக்கு குழந்தை பிறக்குங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் எழுஞ்சிக்கும் போது ஒரே கேர்னஸோட எழுஞ்சிக்கிறாங்க. என்ன மீனா லேட்டாக எழுஞ்சிருக்கேன்னு, இல்லைங்க ஒரே தலை சுத்தலாக இருக்குது. சரி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன்றாங்க. இல்லை பரவாயில்லங்க இருங்க, நான் காஃபி போட்டு வரேன்னு போகிறாங்க. காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரும்போது பாத்ரூமில் வாமிட் எடுக்கிறாங்க. முத்து அதை பார்த்துடுறாரு. என்ன மீனாட்சி உடம்பு ஏதாவது சரியில்லையாவா, ஹாஸ்பிட்டலில் போகலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒரே மயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ உக்காரு, நான் காஃபி போடுறேன்னு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வராரு. அதை எடுத்துகிட்டு வரதை பார்த்த உடனே விஜயா முத்தோட அவங்க அப்பா எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, முத்து நீ காஃபி போட்டு எடுத்துகிட்டு வர, அவளுக்கு உடம்பு சரியில்லை, என்னாச்சுமா அப்படின்னு கேட்கும்போது, தெரியல மாமா ஒரே மயக்கமாக வாமிட்டாக வருதுன்னு விஜயாவுக்கு ஒரே சந்தேகமாயிடுது. ஐயோ ஒரு வேளை இவன் மாசமாக இருப்பாலும், அந்த பாட்டி வேற யார் ஃபஸ்ட்டு குழந்தை போடுறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லா சொத்தும் சொல்லியிருக்காங்களே, ஒருவேளை மனோஜை விட இவன் முதல்ல குழந்தை பெற்றுவாளோ அப்படின்னு ஒரு பதத்தில் இருக்காங்க. உடனே முத்தோட அப்பா மீனாக்கு என்னன்னு சொல்லி பாரு, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போன்னு சொல்கிறாரு. முத்து